என்ன அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒவ்வொரு நாளும் இந்த காலைக்கதை நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏன் சொன்னால், ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வழிநடத்துகிற விதம், தேவன் நமக்கு காட்டின கிருபை, ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைப்பதற்கு இது ஒரு தருணமாக இருப்பதாக நான் உணர்கிறேன். நீங்களும் அப்படி உணர்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளை நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கதை யாருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தானியேலுக்கு சிங்கக்கெபியில நடந்த ஒரு காரியம். அப்போ மன்னர் அரசர் கேட்கும் பொழுது தானியேல் சொல்லுகிற பதில் தான் இது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அழிவிலிருந்து என்ன செய்யறன்னா பாதுகாக்கிறார். அது பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பாதுகாக்கிறது அவர் அதிசயமாக பாதுகாக்கிறவர், அதிசயங்களை அவர் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். பாதுகாக்கிற அவருடைய வல்லமையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அது மிகவும் பெரிதாக இருக்கும். ஆனா பார்க்கிறவர்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவருடைய வழிநடத்தலும் பெரிய பெரிய காரியங்களாக காணப்படும். சரித்திர காலம் முழுவதும் இந்த மகா பெரிய காரியங்களை அவர் என்ன செஞ்சிருக்காரு, வல்லமில்லை கிரியைகள்னால அவர் செய்து காட்டிருக்கிறார். நீங்க ஒவ்வொரு வேதாகமத்துல ஒவ்வொரு பகுதியும் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வழிநடத்தல் அவ்வளவு வல்லமையாக இருக்கும், நம்மளால ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இருக்கும். அதே போலதான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பல்கேரியாவை கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்படி அந்த கம்யூனிஸ்ட் நடக்கிற அந்த ஆண்டு வந்த அந்த நாட்கள்ல கிறிஸ்துவர்களுக்கு மிகவும் ஒரு கடினமான ஒரு நேரமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், மிகவும் துன்பப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. அப்படி அந்த சிறைச்சாலையில் அவங்க அடைக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, தண்டனையும் மிகவும் கடுமையாக இருந்துச்சு. அவங்க சொல்றது மாதிரி கரெக்டாக செய்யணும், கொஞ்சம் பெருசுங்கன்னா கூட அவங்களுக்கு என்னன்னா மரண தண்டனை தான். அது எப்படின்னு சொன்னால், பெரிய குழி தோண்டி இருக்கிறாங்க. அந்த குழிக்குள்ள என்ன இருக்குமா, நாய்கள் இருக்கும். அந்த நாய்கள் இருக்கும் பொழுது இவங்களுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறவங்களை என்ன செய்வாங்க, அங்கே கொண்டு போய் அந்த குழிக்குள்ள போடுவாங்க. அந்த நாய்களை அவங்க என்ன செஞ்சிருமா, பீறி போட்டு அல்லது அவங்களை தின்றோம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு கிறிஸ்துவ வாலிபர் என்ன செய்ய சிறை கைதியாக பிடிக்கப்படுறாரு. அவர் பேர் என்னன்னு சொன்னா ட்ரோபிக் டிமிட்ரோவ். அவர் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அங்க இருக்கிறாரு, கடவுளுக்கு பயந்து அவர் விசுவாசத்தை இன்னும் கூட ஆண்டவருக்கு உண்மையா இருக்குன்னு சொல்லி நல்லா காரியங்கள் செய்யறாரு. அவர் ரொம்ப கடவுளுக்காக இருக்கிற ஒரு நிலையில அங்க இருக்கிற ஒரு நபர் அவர் மேல என்ன செஞ்சாரு, கண் வைத்து ஒரு தவறே இல்லாதனா கூட தவறு செய்து அவங்க சொல்லி என்ன செய்யாங்க, பொய்யாய் கொண்டு என்ன செய்யறாங்க, அவர் அந்த நாய் இருக்கிற அந்த குழிக்கு தூக்கிட்டு போறாங்க. மரண தண்டனை தூக்கிட்டு போறாங்க. அப்போ அவர் தூக்கிட்டு போகும்பொழுது இவர் அவங்களுக்காக ஜெபம் பண்றாரு. அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவர் ஜெபம் பண்ணி முடிக்கும், அவங்க கண்டிப்பா தூக்கி போடுறதும் கரெக்டா இருந்துச்சு. இவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாங்க, அந்த நாய்கள் இருக்கிற அந்த குழிக்குள்ள போடுறாங்க. அப்புறம் அந்த குழிக்குள்ள போட்ட உடனே என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, டிமிட்ரோ என்ன செய்யறாரு, அங்கே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார், சத்தமா ஜெபிக்கிறாரு. அப்போ போட்டுட்டு திரும்பி வரவங்களுக்கு சத்தம் கேட்குது. ஒரு சத்தம் கேட்டு என்ன சத்தம் அப்படின்னு போய் எட்டி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா நம்பவே முடியல. யாரு, டிமிட்ரோ என்ன செய்யறான்னு சொன்னா முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாரா. அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த நாய்கள் எல்லாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த செவரோட ஒட்டி அது கத்துது. யாருக்கு பயந்து, இந்த தேவனுடைய பிள்ளைக்கு பயந்து. எல்லாம் இவ்வளவு நாள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அங்க போய் மரித்து தான் போனாங்க. ஆனா இங்க டிமிட்ரோ என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது ஆண்டோடைய வல்லமை என்ன செஞ்சிச்சு, அவரை காப்பாற்றினது. எவ்வளவு ஒரு அதிசயமான தேவன் பார்த்தீங்களா. அதனால நீங்களும் நானும் என்ன செய்ய தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. அன்னைக்கு எப்படி தானியேலை காப்பாற்றினாரோ, அன்னைக்கு எப்படி இந்த டிமிட்ரோவை ஆண்டவர் காப்பாற்றினாரோ, எல்லாரும் என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இந்த இடத்துல தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி அங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், அந்த மனுஷனை உயிரோட காப்பாற்றினாங்களாம். அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த நடந்த நிகழ்ச்சியை போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சிங்கங்களை போல அநேகர் நம்மை சுற்றி நமக்கு கெடுதி செய்யணும் அப்படின்னு சுற்றி இருந்தாலும் கூட நீங்க என்ன செய்யல, பயப்பட தேவை. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரை நம்ம பற்றிக்கொள்ளணும். எப்படி தானியேலுக்கு தண்டனை இருக்குது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறவங்கள என்ன செய்ய போறாங்க, சிங்கத்தின் கெபியில போட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட என்ன செஞ்சார் அவருன்னு சொன்னா, அவர் தன்னுடைய காரியத்தை மாற்றிக்கொள்ளல. அவர் எப்பொழுதும் போல தேவனை நோக்கி ஜெபித்து தேவனை நோக்கி என்ன செஞ்சாரு,
விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தார். அதற்கான பனிஷ்மெண்ட் தான் என்னது? சிங்கக்கேபி. ஆனா சிங்கக்கேபி என்னது? சிங்கங்கள் அவரை ஒண்ணுமே செய்யல. ஏன்னு சொன்னா யாரு வந்தாங்க? தேவ தூதனை செஞ்சாங்களாம், சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள். அதே போல உங்களை குறித்து பேசுகிறவர்கள், உங்களை குறித்து தவறாக சொல்லுகிறவர்கள், எதை குறித்து இங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு நேரத்தை எல்லாரையும் வாய்களை என்ன செய்வார்? அவர் கட்டி போட வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, தானியேலை போல ஊக்கமாக ஜெபிக்கணும். ஒருவேளை அது அந்த காலகட்டத்தில் பைபிள் இருக்கிற கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம பார்த்தல டிமிட்ரோவை போல நீங்களும் ஊக்கமாக ஜெபிப்பீங்கன்னு சொன்னா, நாய்கள் எல்லாம் என்ன செஞ்சா அலறுன மாதிரி, அது நம்ம தான் அலற வைக்கும், ஆனா அதுவே அலற அளவுக்கு நம்முடைய ஜெபம் ஊக்கமாக இருக்கும். அதே போல எந்த ஆபத்தை நம்ம வராதபடிக்கு நம்ம ஊக்கமாக ஜெபிப்போம். நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஆயுதமும் என்ன செய்யுமா? வாய்க்காதே போக பண்ணுகிற வல்லமுள்ள தேவன் உயிரோடு இருக்கிறார். அவரை நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோமா? கிருபை உள்ள ஆண்டவரே, கஷ்டங்களிலே எங்களோடு கூட இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். எங்களை நீர் எப்பொழுதும் தனியாக விடுவதில்லை ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களுடைய வலது பாரத்தில் இடது பாரத்தை எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறீர் சாமி. எங்களுடைய கரங்களை பற்றி கொண்டு எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர். எங்களை நோக்கி வருகிற எல்லா பிரச்சனையும் மத்தியிலும் நீர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. கொடுத்த செய்திக்காக நன்றி ஆண்டவரே. தானியேல் வாழ்க்கையை பார்க்கிறோம், டிமிட்ரோ வாழ்க்கையை பார்க்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு நீர் காப்பாற்றி அவர்களை நீர் பாதுகாத்து அவருடைய காரியங்களை நீர் வாய்க்கு செய்தது போல கர்த்தாவே. இந்த நாளில கூட இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நீங்க கண்ணோக்கி பாருங்க. அவர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வந்து விடுவிக்க வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே. அவளை விடுவித்து அவர்களுக்கு சந்தோஷம் சமாதானத்தை காட்டிலிடுங்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைபடுங்க. நாங்கள் உமக்கு பிரியமான ஜீவியம் ஜீவிக்க உதவி செய்யுங்க. சாத்தானை எங்களுக்கு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. படிக்கிற பள்ளி மாணவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் ஆண்டவரே அரசாங்க தேர்வு எழுதுவதற்காக தங்களை ப்ரிப்பேர் செய்கிற இந்த காலகட்டங்களில் கர்த்தாவே இந்த கிருபை அவர்களோடு கூட இருந்து நல்ல ஞாபக சக்தியை தருமாறு கேட்கிறோம் தகப்பனே. அது மாத்திரம் இல்லாத வரைக்கும் படிப்பில் பிள்ளைகள் கவனம் செலுத்த கிருபை செய்யுங்க. தீய பழக்கங்களுக்கு ஒன்றும் ஆளாகாதபடிக்கு ஆண்டவரே, போதை பொருளுக்கு ஆளாகாதபடிக்கு பிள்ளைகளை இந்த இரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. எங்கள் எல்லாரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ராஜ்யம் வரும்போது நேர்த்தல் விடுமா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.